ட்ரக்ஸ், கஞ்சா, ஃபேக் மணி, ஹவாலா, கிட்னாப், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் டெய்லி பேப்பர்ல ரொம்ப காமனா யூஸ் பண்றாங்க. என்ன இது? என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? நம்ம டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுதா? டெய்லி கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கிறதே தவிர இறங்கல. பப்ளிக்கு போலீஸ் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. அதனால்தான் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட மக்கள்லாம் ரவுடிங்க வீட்டு வாசல்ல போய் நின்னுகிட்டு இருக்காங்க. சி, இப்படி ஒரு நிலைமைக்கு கோர்ட் எதுக்கு, போலீஸ் எதுக்கு, இப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதுக்கு? சார், நம்ம என்ன பண்ண முடியும் சார்? அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். நீங்க எந்த ஏரியா? அண்ணா நகர் சார். அண்ணா நகர். எஸ், யூ ஆர் 100% ரைட். யாராவது ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதானே? யாராவது தெரியுமா வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதுக்கு சார் உங்களுக்கு வம்பு, இந்த கோர்ட்டு கேஸ், இன்டராக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தி நீங்க எங்க செட்டில் பண்ணிங்க, அம்ஜத் கானை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புறதெல்லாம் நீங்க இல்லையா சார்? அது ஸ்டாப் இட். அதெல்லாம் இப்ப பேச நம்ம மானத்தை நாமளே வாங்கிக்கணும். சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நாம எப்படி வேலை செய்யறோம்னு. enough is enough. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. 90 days, only 90 days டைம். அதுக்கப்புறம் எந்த நியூஸ் பேப்பர்லையும் கிரைம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சான்ஸ் நீங்க கொடுக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. போலீஸ்னா பப்ளிக் கிட்ட ஒரு கௌரவம் ஏற்படணும், ஒரு மரியாதை வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? சார், என்ன செய்ய சொல்றீங்க சார்? தப்பு செய்யறவங்கள 98% பணம் வச்சிருக்கிறவங்க, பதவியில் இருக்கிறவங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த 5 நிமிஷத்துல ஃபோன் வருது சார். அதை யாரு பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்ம வெறும் டிவி மாதிரி தான் சார். ரிமோட் அவங்க கையில் தான் இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? எங்களால் எதுவும் முடியாது, வேற என்ன சார் நாங்க செய்யறதுன்னு கேட்குறீங்க? அதானே சார், எங்களுக்கும் டியூட்டி பண்ணணும் தான் சரி இருக்கு, ஆனால் செய்ய விட மாட்டாங்க. முக்கியமாக சிட்டியில் நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒன்லி 2 கேங்ஸ் தான் சார் பண்ணிட்டு இருக்கு. சார், தோப்பிகானை பற்றியும் சங்கர் யாதவ் பற்றின முழு டீட்டெயில்ஸும் நம்மகிட்ட இருக்கு சார். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் காட்டுறேன் சார். கேரி ஆன். சார், இவன் பேர் தோப்பிகான். ஹவாலா, கிட்னாப், மர்டர், கேங் வார் பண்ணுறதா இவனோட வேலை. 8 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். போனப்பெல்லாம் அங்கே கேங்ஸை தயார் பண்ணி வெளியே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். சங்கர் யாதவ் தான் தோப்பிகானுக்கு சரியான எதிரி. 2 பேருக்கும் ஒத்தே வராது. இவங்க சிட்டியில் நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க சண்டையால் ஏற்கனவே 70 பேர் செத்துருக்காங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்ம அரசியல்வாதிங்க தான் சார். சங்கர் யாதவ், தோஃபிகான் இவங்க செத்தாதான் இந்த சிட்டி உருப்படும் சார். I know, you're right. இந்த சென்னை ஃபுல்லா எங்களோட ஏரியா. எல்லாமே எங்க பிளான் படி தான் நடக்கும். நீயும் உன் கேங் எல்லாம் என் கால் செருப்ப துடைக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்ல. என் முன்னாடி உட்கார்ந்துகிட்டே டீலிங் பண்றியா? உனக்கு அவ்வளவு சீன் இல்ல. உன் கதை என்னைக்கே முடிச்சிடுற. ஏய், பயமுடு. என்னடா எல்லாத்தையும் கேக்குறேன்னு சொல்லி எல்கேஜி பையன் நினைச்சுக்கிட்டியா? யாதவ், உன் தம்பியோட தலைய சென்ட்ரல் சிக்னல்ல வெட்டி மெரினா பீச் வரைக்கும் வாக்கிங் போன மாட்டானா? என்ன புடுங்கடா? கத்துறதால ஒண்ணு நடக்க போறதில்ல, பண்ணி காமிக்கணும். ஒரு சொடக்கு போட்டா போதும், உன் குடும்பம் முழுக்க தலையே தூக்காத அளவுக்கு என்னால பண்ண முடியும், புரிஞ்சுக்கோ. ஏய் தாஃபிக், மும்பைல இருந்து வந்த கன் ஸ்டீலிங் என்னோடது. லொகேஷன் ஷேர் பண்றேன். என்ன புடுங்க முடியுமோ புடுங்க. ஏய், பேச்சுல கிடையாது, செயல்ல காட்டணும். சண்டை போடாதீங்க. வேணா ஒரு டீல் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் டீலிங். எங்கால் ஒருத்தர், உங்கால் ஒருத்தர். அவங்கள யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட தான் டீலிங். அவ்வளவுதான். இந்த டீல் உங்களுக்கு ஓகேவா? என்ன சொல்றீங்க? அப்சல். ஏய் சிவராம்,
ஏய் அப்சல் அடி. அடி அப்சல் அடி. எந்திரி எந்திரி அடி அடி. அப்சல் அடி. புலே வா அடி அடி. வா. ஆட்டமே இனிதாண்டா ஆரம்பிக்க போகுது. இங்க பாரு. டேய் என்னடா இது? என் மானம் எல்லாம் போச்சு. அடி. शंकर சபாஷ். டேய் என்னடா இப்படி அடி வாங்குறான்? நம்ம பேசின மாதிரி எங்காலதான் முதல்ல ஜெயிச்சான். ரேய் தௌஃபிக், பார்த்தல என் கேங்ல இருக்கிற கடைசியால கூட உன்னால எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேலேயாச்சும் மூடிக்கிட்டு கூடிய சீக்கிரம் உன் கதையும் நான் முடிக்க போறேன்டா, பாத்துக்கிட்டே இரு. டேய் இப்போவாது தெரிஞ்சுக்கோ, இந்த சிட்டி உன் பேச்சு கேட்டு நடக்காது. என் பார்வைக்கு ஏத்த மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி தான் நடக்கும். யாதவ், உன்னையும் உன் கேங்கையும் சரித்திரத்திலேயே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். அந்த நாளும் வரும், ஞாபகம் வச்சுக்க. ஏய் குருட்டு கபோதி, சரித்திரம் ஒன்னும் உங்க அப்ப சொத்து கிடையாது. எவன் இருக்கணும் எவன் போகணும்னு டைம் மட்டும் தான் சொல்லும். மீட்டிங் இஸ் ஓவர். ஏய் கிளம்புங்க. ஏய் தௌஃபிக், கிளம்பு கிளம்பு. கேங்ல புதுசா என்ட்ரா இருக்கல, உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். சபாஷ், உன் தம்மு, உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஆளு என் கேங்ல இருக்கணும். என் கேங்ல ஜாயின் பண்றியா? சரி, உன் பேர் என்ன? அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சனா? பார்த்தா சென்ட்ரல் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்க. என்ன விஷயம்?
பாக்குறதுக்கு உதவாக்கார மாதிரி இருந்தாலும் கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன். ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுதுல நான் எவ்வளவு பெரிய கேப் மாறின்னு. பின்னாடி உட்காந்து மொத்த டீலையும் பார்த்தேன். அண்ணன் இப்ப என்ன ஜாப்ல சேர்த்துக்கிட்டாரு. இனி அந்த சங்கர் யாதவ் கதையை முடிக்கிறேன் பாரு. அண்ணா, சங்கர் யாதவ் சொன்ன அந்த கன் டீலிங் நாளைக்கு இல்ல, இன்னைக்கு தான் நடக்குது. அப்படியா? வா, உனக்கு எப்படி தெரியும்? அண்ணா, ட்ரெஸ் மிஸ் ஆயிருச்சுன்னா அண்ணனும் காட்டுவாரு. ஒன்ஸ் நான் ஜாயின் ஆகிறதுக்கு தான் லேட் ஆகும். ஜாயின் பண்ணிட்டா எல்லா வேலையும் முடிப்பேன், ரிசல்ட்ட காட்டுவேன். உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. இப்பதான் உன்னோட தில்ல பார்த்தேன். சபாஷ், நீ கலக்கிட்ட. இது உங்க கூட ஃபர்ஸ்ட் டீலிங். இந்த வேலை கரெக்டா நடந்தா எல்லா டீலிங்கும் உங்க கூட தான். சரக்கு போனாலும் பணம் போனாலும் பரவாயில்ல. ஆனா நம்பிக்கை போச்சுன்னா உங்க எல்லாரோட உயிரும் மேல போயிடும். இதை விட லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் எங்கிட்ட நிறையவே இருக்கு. வேணும்னா எல்லாருக்கும் கிஃப்டா தரேன், என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இறக்க ஒரு தடவை எங்க கூட டீலிங் பண்ணுங்க. நாங்க யாருன்னு உங்களுக்கே புரியும். உங்களுக்கும் தோஃபிகானுக்கும் சண்டை நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்பவும் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. அதனாலதான் நான் எப்பவும் ஜெயிக்கிறவங்க கிட்ட டீல் பண்ணுவேன். இந்த சென்னையிலையும் கன் கல்ச்சர் ஆரம்பமாகணும், அதுவும் என் கையால. அவன் ஒரு இன்ஃபார்மர். அவன் சட்டையில பாருங்க ஒரு கேமரா இருக்கு. என்னடா இதெல்லாம்? மறுபடியும் சந்திக்கலாம். குத் ஆபீஸ். அம்மாடி, வரேன்பா. ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி டோபிகான பார்த்துட்டு போ. ஆம்பா, ஆனா எனக்கு அட்ரஸ் தெரியாது. நீங்க கொடுத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு போறேன். நீ எது சொல்றியோ அதை வந்து தோஃபிகான் கிட்ட சொல்லு. சென்னையில நம்ம ஆளுங்களுக்கு உதவி செய்யறதுன்னு அவர் மட்டும்தான் செய்வாரு. ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. அக்கா, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை ஓப்பனா சொல்லிடு. அப்பா, நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நீங்க எழுதிக்கங்க. இங்க பாருமா, இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்க. காசிமேடு 1/16, கஜா தெரு, டோர் நம்பர் 13. டைப் பண்ணது முடிஞ்சிருச்சுன்னா அங்க என்ன பேசணும்னு நான் சொல்லித்தரேன். நான் 7 மாசமா ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்க 3 மாசமா எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லுங்க. இத சொன்னா போதும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நான் சொல்றத கேளுமா. அட்ரஸ் பூராத்தையும் நோட் பண்ணிட்டல, முதல்ல போய் அவரை பாரு. சரிங்கப்பா, நான் போய் பார்க்கறேன்.